ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم ثم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله المولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏகநாயன் எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் அரசோச்சியும் உண்டாகட்டும். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி சர்தார் தோ ஆலம் கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் ஆல் அஸ்ஹாபுகள் பரிசுத்த உறவினர்கள் அன்னவரை தொடர்ந்தவர்களை தொடர்ந்தோர் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹ் எமக்கு கடமையாக்கி இருக்கின்ற கடமைகளுள் ஒன்றான புனிதமான ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் உங்களது வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுங்கள் என எமக்கு கட்டளையிட்டுள்ளானோ அந்த விடயங்களை எங்களால் முடிந்த அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எந்தெந்த விடயங்களை எல்லாம் செய்ய வேண்டாம் தவிர்ந்து கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள், விலக்கிக் கொள்ளுங்கள் என எம்மை எச்சரித்துள்ளானோ அந்த விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக ஒதுங்கி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பித்தவனாக இஅ்திகாஃபுடைய நியத்தையும் நினைவூட்டியவனாக இன்றைய குத்பா பிரசங்கத்தினை ஆரம்பம் செய்கின்றேன். பாவத்தின் சிறகுகள் உடைக்கப்பட்டு நன்மையின் சிறகுகள் உலகெங்கும் விரிக்கப்பட்டு அல்லாஹ்வின் அருளும் மக்ஃபிரத்தும் இந்த பூமியை அணைத்துக் கொள்கின்ற அற்புத மாதம், சங்கை மிகுந்த ரமலான் மாதம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களில் எம்மை வந்து சேர இருக்கின்றது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த சங்கையான ரமலான் மாதத்தை அடைந்து கொள்கின்ற பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சங்கையான ரமலான் மாதம் பற்றியும் அதன் சிறப்புகள் பற்றியும் அதில் நாம் கடைப்பிடித்தொழுக வேண்டிய ஒழுங்குகள் பற்றியும் காலாகாலமாக பல வருடங்களாக நாம் கேட்டிருக்கின்றோம். ரமலானை மிகவும் இதயபூர்வமாக மனப்பூரிப்போடு வரவேற்று ரமலான் மாதத்திற்குள் நுழைந்திருக்கின்றோம். பல நோன்புகள், பல நூற்றுக்கணக்கான நோன்புகளை நோற்றிருக்கின்றோம், பல பெருநாட்களை சந்தித்திருக்கின்றோம். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் எங்களை நோக்கி கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், ரமலான் மாதத்தின் ஊடே ஒரு மனிதனில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் என்னில் ஏற்பட்டதா? ரமலான் மாதம் சுமந்து வருகின்ற அள்ளி வருகின்ற அனைத்து அருட்பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரனாக நான் இருந்திருக்கின்றேனா என்கின்ற கேள்வியைத்தான் நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். நான் ரமலான் மாதம் வந்தும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் மிகவும் கூர்ந்து கவனிக்கத்தக்க ஒன்று. சொன்னார்கள், மிம்பர் மேடையிலே ஏறுகின்ற பொழுது 3 விடயங்களுக்காக 3 தடவைகள் ஆமீன் சொன்னார்கள். அதில் இரண்டாவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை தான் அது. எந்த மனிதன் ரமலான் மாதத்தை அடைந்தும் அவனது பாவங்களுக்கான மன்னிப்பை அந்த ரமலான் மாதத்தில் பெற்றுக்கொள்ளவில்லையோ அவன் நாசமாகட்டும், அவன் அழிந்து விடட்டும் என்ற கடுமையான அந்த பிரார்த்தனைக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று சொன்னார்கள் என்ற ஹதீஸ் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த ஹதீஸின் பின்புலத்தில் ரமலான் மாதம் ஒரு மனிதனிலே ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களும் தாக்கங்களும் அந்த மனிதனில் ஏற்படவில்லை என்றால் அவன் எவ்வளவு பெரிய நஷ்டவாளி, எவ்வளவு பெரிய சாபத்திற்கு உட்பட்டவன் என்பதனை
நாம் சொல்லாமலேயே அழகாக புரிந்து கொள்ளலாம். எனவே சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டிய விடயம், இந்த ரமலான் மாதத்தை நான் முறையாக அடைந்து இந்த ரமலான் அள்ளி வருகின்ற அனைத்து அருட்பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரனாக நான் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி நாம் சிந்தித்து ஒரு புதிய முகத்தோடு புதிய உள்ளத்தோடு இந்த ரமலானை சந்திப்போம். ரமலான் என்கின்ற 30 நாட்கள் கொண்ட இந்த நெடும் பயணத்தில் நாம் இணைந்து கொள்வோம். அதை பற்றி இந்த சுருக்கமான நேரத்தில் நாம் பேசுவோம். ரமலானுடைய சிறப்புகள், அதன் மகிமைகள், அது எல்லாம் எங்களுக்கு தெரியும். காலாகாலமாக பல முறை நாம் அதனை பேசிவிட்டோம், கேட்டுவிட்டோம், தெரிந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த குத்பாவிலே எப்படி அந்த ரமலானுக்குள் நுழைய வேண்டும் அது பற்றி பேசுவோம். சகோதரர்களே, ரமலான் மாதம் என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஒரு அரிய சந்தர்ப்பம். ஒரு மனிதனது வாழ்நாளில் ஒருவனுக்கு ரமலான் கிட்டுகின்றதென்றால் அதுவே அவன் பெற்றுக்கொள்கின்ற மிக பெரும் பேறு என்பதனை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தி காட்டினார்கள். 11 மாத கால இடைவெளியின் பின்பு நெஞ்சம் கவர்ந்த ஓர் உயர் விருந்தாளியின் வருகையை வரவேற்பது போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தை வரவேற்று காத்திருந்தார்கள் என்கின்ற பொன்மொழியின் பின்னணியில் உள்ள நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்திய இந்த அதி உச்ச வேட்கையின் பின்புலத்தில் உள்ள தத்துவமும் தாற்பயமும் என்ன என்பதனை ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, ரமலான் அல்லாஹ் ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு முஃமினுக்கு கொடுக்கின்ற ஒரு அரிய சந்தர்ப்பம். ரமலான் மாதம் நன்மைகளை கொள்ளையடிக்கின்ற ஒரு சீசன். ரமலான் மாதம் முஃமின்களுக்கான பருவகாலம். எதற்கான பருவகாலம் தெரியுமா? ஒரு மனிதன் வெறுமனே நன்மைகளை மட்டும் சம்பாதித்துக் கொள்வதற்கான பருவகாலம் அல்ல. ஒரு மனிதன் தன்னை மனிதனாக்கிக் கொள்வதற்கான, ஒரு மனிதன் தன்னை புடம் போட்டுக் கொள்வதற்கான ஓர் அற்புதமான ஒரு அரிய சந்தர்ப்பம் தான் ரமலான் மாதம். மனிதனுக்குள்ளே மனித உடலில் கவனம் செலுத்துகிறான். மனித உடலை பராமரிப்பதில், மனித உடலை பேணி பாதுகாப்பதில் பாரிய பிரியத்தனங்களை மேற்கொள்கிறான். ஒரு மனிதனில் மிக பிரதானமான மற்றும் ஒரு கூறாகிய மனிதனது ரூஹ், மனிதனது ஆன்மா, மனிதனது உயிர், இதனை பாதுகாப்பதில், இதனை மேம்படுத்துவதில், இதனை வளப்படுத்துவதில் மனிதன் பராமுகமாகவே இருக்கிறான். அந்த மனிதனது ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்கான அற்புதமான ஒரு சீசன் தான் ரமலான் என்றால் மிகையாகாது. இதைத்தான் இமாம் ஹசனுல் பிஸ்ரி ரஹிமஹுல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படி சொன்னார்கள்: மூர்க்கமான மிருகங்கள் கடிவாளமின்றி விடப்படுவதை விட மனித ஆசைகள் கடிவாளமின்றி விடப்படுவது மிகவும் ஆபத்தானது என்று சொன்னார்கள். சகோதரர்களே, மனிதனுக்குள் வளர்ந்து வருகின்ற ஆசைகள், மனித இச்சைகள், மனிதனது ஆன்மா பக்குவம் இல்லாமல் செய்கின்ற செயற்பாடுகளின் விளைவுகளை இன்றைய இந்த உலகு கண்டு கொண்டிருக்கின்றது. இந்த உலகு மிக மோசமான ஓர் பிணவாடையினால் நிரம்பி மிக மோசமான ஓர் யுகத்தை நாம் இன்று பெற்றிருக்கின்றோம். தாய்க்கும் தாரத்திற்கும் இடையில் வித்தியாசம் தெரியாத ஒரு சூழ்நிலையை இந்த உலகு இன்று கண்டு கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, அல்லாஹ் விதியாக்கி வைத்த இயற்கையின் விதிகளுக்கு அப்பால் மனிதன் சிந்திக்க ஆரம்பித்து விட்டான். ஒரு ஆண் ஆணை திருமணம் செய்து கொள்ளலாம், ஒரு பெண் பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். இது மனித உரிமை என்று பகிரங்கமாக சொல்லி அதற்காக ஆர்ப்பாட்டம் செய்கின்ற கோமாளிகள், மனித நாகரிகத்திற்கு அப்பாற்பட்ட பலர் இந்த உலகத்திலே உருவாகி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், மனித ஆசைகள், மனிதனது ரூஹ், மனிதனது ஆன்மா கடிவாளமின்றி கட்டுப்பாடின்றி விடப்பட்டதன் விளைவு இதுதான். இஸ்லாம் ஒரு மனிதனை வருடத்தில் ஒரு தடவையேனும் அவனது ஆன்மாவை தட்டி எழுப்பி அவனை பக்குவப்படுத்தி அவனை அல்லாஹ்வோடு இணைக்கின்ற, அவனை மனிதனாக இந்த பூமியில் வாழச் செய்கின்ற ஓர் அரிய சந்தர்ப்பத்தை, ஓர் அரிய மூசிம், ஒரு பருவகாலத்தை மனிதனுக்கு வழங்கி இருக்கின்றது. அந்த பருவகாலம்தான் இந்த ரமலான். இதனால் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு என்பது நோன்பு கேடயம் என்று சொன்னார்கள். நோன்பு ஒரு முஃமின் அது கேடயம். கேடயம் என்பது எதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒன்று? ஒரு மனிதன் தனது உடலை பாதுகாத்துக் கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஓர் தளபாடம் தான் கேடயம்.
ஆம், நோன்பு என்பது மனிதனது ஆன்மாவை பாதுகாக்கின்ற ஓர் தெய்வீக கடிவாளம் என்றால் மிகையாகாது சகோதரர்களே. ஆம், இது பற்றி மிகவும் விசாலமாக விரிவாக பேச வேண்டிய பல அம்சங்கள் இருக்கின்றன. அதற்கு இந்த குறுகிய நேரம் இடம் கொடுக்க போவதில்லை. ஒரு மனிதன் தன்னை 30 நாட்கள் சிறைப்படுத்தி கொண்டு ரமலான் என்கின்ற இந்த மாதத்திற்குள் இந்த 30 நாட்கள் கொண்ட இந்த பயணத்தில் ஒரு மனிதன் தனது ஆன்மாவையும் தனது உயிரையும் தனது உடலையும் ஒரு சேர நுழைவித்து பயணிக்கின்ற பொழுது அவன் நிச்சயமாக அவனிலே ஒரு மாற்றத்தை காண வேண்டும். அவனில் பல மாற்றங்கள் வெளிப்படும். அந்த மாற்றங்களை அவன் கண்ணூடாக பிசிக்கலாக வெளிப்படையாக காண வேண்டும் என்பதனைத்தான் ரமலான் எமக்கு சொல்லுகின்றது. அல்லாஹ் எம்மிடம் இருந்து எதிர்பார்க்கின்றான். அதனை நிறுவுவதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுது போதாமல் இருக்கின்றது. சகோதரர்களே, நாம் என்ன செய்கின்றோம்? எல்லா மனிதர்களோடும் சேர்ந்து மனிதர்களாக ரமலான் மாதத்திற்குள் நுழைந்து நோன்பை நோற்று பெருநாளை கொண்டாடிவிட்டு வெளியேறி விடுகின்றோம். ரமலான் மாதத்திலே செய்கின்ற ஒரு சில வணக்கங்களையும் செய்துவிட்டு வெளியேறி விடுகின்றோம். இதன் தாற்பயம், இதன் தத்துவம், இதனை எவ்வாறு பயன்படுத்துகிறோம், இது என்ன மாற்றத்தை எனக்குள் ஏற்படுத்துகின்றது, உடல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக இது எனக்குள் ஏற்படுத்தி வருகின்ற மாற்றங்களும் வளர்ச்சியும் என்ன என்பதனை எல்லாம் சுய விசாரணை செய்வதோ அல்லது அந்த மாற்றங்கள் பற்றி சிந்திப்பதோ எங்களுக்கு தெரியாத ஒன்றாக இருக்கின்றது. இது ஒரு ஆபத்தான நிலை. எனவே ரமலானை நாம் சகோதரர்களே அடைவதற்கு முன்பு இந்த ரமலான் மாதத்திற்குள் நாம் எமது உயிரோடும் உடலோடும் உயிர்ப்போடு நுழைய வேண்டும். இதனை நாம் பயன்படுத்துவதற்கு முக்கியமாக 4 அம்சங்களை ஆரம்பமாக நாம் கைக்கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த ரமலான் நிச்சயமாக எங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற மாதம். குறிப்பாக எங்களது ஆன்மாவில் மிக பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற மாதம். உடல் ரீதியாக பல்வேறு வகையான மாற்றங்களை ரமலான் ஏற்படுத்துகின்றது. பல்வேறு வகையான தீர்க்க முடியாத பிணிகளுக்கான நிவாரணியை அல்லாஹ் நோன்பிலே வைத்திருக்கின்றான் என்பதனை இன்றைய விஞ்ஞான உலகு, மருத்துவ உலகு உறுதிப்படுத்தி இருக்கின்றது. எனவே என்னிலே ஓர் மாற்றம் பெற வேண்டும். இந்த ரமலானின் ஊடாக எதிர்பார்க்கப்படுகின்ற தக்வா என்கின்ற இறையச்சம் என்னில் வர வேண்டும் என்ற அந்த உயரிய எண்ணத்தோடு ரமலானை நாம் எதிர்கொள்ள வேண்டும். இதனை எதிர்கொள்வதற்கு முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய விடயம், தற்போது நாம் இருக்கின்ற பாவமான அல்லாஹ் விரும்பாத வெறுக்கத்தக்க சூழலில் இருந்து நாம் எம்மை விலக்கிக் கொள்ள வேண்டும். இது முதலாவது விடயம். நாம் எல்லோரும் எந்த நிலையில் இருக்கின்றோமோ அந்த நிலையில் இருந்து கொண்டே ரமலான் மாதத்திற்குள் நுழைந்தால் நிச்சயமாக நாம் அந்த ரமலானின் ஊடாக எதிர்பார்க்கப்படுகின்ற மாற்றங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே நாம் கொஞ்சமாக, அதனால் தான் சொன்னேன், உள்ளத்தாலும் உடலாலும் நாம் ரமலானுக்கு தயாராக வேண்டும். நாம் இருக்கின்ற எங்களில் ஒவ்வொருவருக்கும் தெரியும் நான் எவ்வகையான பாவங்களில் மிக பிடிவாதமாகவும் பலகீனமாகவும் இருக்கிறேன் என்று தெரியும். அந்த பாவங்களில் இருந்து, நான் இருக்கின்ற இந்த சூழலில் இருந்து நான் என்னை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள போகின்றேன். 30 நாட்கள் கொண்ட ஒரு யாத்திரையை நான் மேற்கொள்ள போகின்றேன். சாதாரணமான ஒரு யாத்திரை அல்ல சகோதரர்களே. இங்கிருந்து சுவர்க்கம் வரை நான் பயணிக்க போகின்ற ஒரு நீண்ட யாத்திரை, அல்லாஹ்வை சந்திக்க போகின்ற ஒரு நீண்ட யாத்திரை. அந்த யாத்திரைக்கு நான் தயாராக போகின்றேன். எனவே நான் இருக்கின்ற இந்த சூழலில் இருந்து, பாவமான சூழலில் இருந்து என்னை விடுவித்து ஒரு புதிய அத்தியாயத்திற்குள் நான் நுழைய போகின்றேன் என்று முதலாவதாக எண்ண வேண்டும். இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், இந்த ரமலான் மாதத்திலே ஒரு மனிதனிலே ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். என்னிலே என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று. எங்கு நான் பலகீனமாக இருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான நோய். சிலருக்கு பேராசை என்கின்ற நோய், சிலருக்கு மிக மோசமான நரகத்தின் சுவாலையிலிருந்து வெளிப்படுகின்ற கோபம் என்கின்ற நோய், சிலருக்கு காமம் என்கின்ற நோய், சிலருக்கு பதவி மோகம் என்கின்ற நோய். இப்படி பல்வேறு வகையான பயங்கரமான உளநோய்களால் பலரும் பீடிக்கப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் தெரியும் அகரீதியாக ஆன்மீக ரீதியாக நான் எந்த நோயினால் கொடூரமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றேன் என்று எனக்கு தெரியும். ஆம், நான் என்னிலே
ஏற்பட வேண்டிய மாற்றங்களை இலக்குகளாக வரையறுத்துக் கொள்ள வேண்டும். இது இரண்டாவது விடை. என்னிலே இந்த ரமலான், இந்த நோன்பு ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களை இலக்குகளாக நான் வரையறுத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது. மூன்றாவது விடயம், அந்த இலக்குகளை நான் அடைந்து கொள்வதற்கு 30 நாட்கள் கொண்ட ஒரு செயற்திட்டம் ஒன்றை நான் வரைய வேண்டும். சகோதரர்களே, 3 நாட்கள் கொண்ட ஒரு பயணத்தை, ஒரு சுற்றுலாவை நாம் குடும்பத்தோடு மேற்கொள்ள போகின்றோம் என்றால் எத்தனை நாட்களாக அது பற்றி பேசுகின்றோம். எவ்வளவு பெரிய திட்டமிடல், ஐடினேட்டரி பிளான், எவ்வளவு ஆழமான திட்டமிடல்களை, எத்தனை மணிக்கு எமது வாகனம் புறப்படும், எங்கே காலை உணவு, எங்கே மாலை பகல் உணவு, எங்கே தங்குவது என்றெல்லாம் எவ்வளவு துல்லியமாக நாம் திட்டமிடுகின்றோம். 30 நாட்கள் கொண்ட இந்த நெடும் பயணத்தில், ஆன்மீக பயணத்தில், அல்லாவை சந்திக்க புறப்பட இருக்கின்ற இந்த பயணத்தில் 30 நாட்கள் கொண்ட ஒரு நேர சுசியை, ஒரு அட்டவணையை நாம் ஒவ்வொருவரும் தயாரித்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அந்த அட்டவணை ஒவ்வொருவருக்கும் வித்தியாசப்படும். ஒவ்வொருவரும் வாழுகின்ற சூழல், அவரது தொழில் நிலை, அவரது குடும்ப நிலை, அதற்கு ஏற்ப அந்த அட்டவணையை அவர் தயாரித்துக் கொள்ள வேண்டும். நான் எத்தனை மணிக்கு சஹருக்கு எழும்ப போகிறேன், எத்தனை ரக்காத்துக்கள் தஹஜ்ஜத் தொழப் போகிறேன், தஹஜ்ஜத்திற்கும் சுபஹ் தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் எவ்வளவு குர்ஆன் வசனங்கள், எத்தனை குர்ஆன் வசனங்களை, எத்தனை பக்கங்களை ஓதப் போகின்றேன், இவ்வாறு திட்டமிட வேண்டும். மீண்டும் நான் தூங்க செல்கின்ற வரைக்கும் சகோதரர்களே, நான் என்ன செய்ய போகின்றேன்? காலையில் 8 மணியிலிருந்து 4 மணி வரை அலுவலக வேலையாக அலுவலகத்தில் இருக்கின்ற நான் அந்த நேரம் தவிர்த்து எனக்கு கிடைக்க போகின்ற நேரங்களை நான் எப்படி பயன்படுத்த போகின்றேன்? அலுவலக நேரத்தில் வளமையாக மாமூலாக நான் ஈடுபடுகின்ற பாவமான வீணான காரியங்களில் இருந்து இம்முறை நான் என்னை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான திட்டமிடல் என்னிடம் எப்படி இருக்கின்றது? சிந்திக்க போகின்றேன். ஆம், இப்படி மிகவும் ஆழமாக சிந்தித்து ஒவ்வொருவரும் தனக்கான ஒரு திட்டமிடலை வகுத்துக் கொள்ள வேண்டும். இது மூன்றாவது அம்சம். நான்காவது அம்சம் சகோதரர்களே, நான் அல்லாஹ்வோடு, அதாவது நான் அடைய நினைக்கின்ற இலக்குகளை, நான் இந்த ரமலானிலே அடைய நினைக்கின்ற இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோடு பைஅத் செய்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்விடம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், எனது வாழ்நாளில் இத்தனை வருடங்களை கழித்து விட்டேன், இவ்வளவு காலங்கள் எனக்கு கடந்து சென்று விட்டன, அடுத்த ரமலானுக்கு நான் இருப்பேனா இல்லையா என்பது தெரியாது. ஒவ்வொரு மனிதனும், எங்களது செலவுகள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள், ஒவ்வொரு மனிதனும் ரமலானை சந்திக்கின்ற பொழுது அவன் என்ன தெரியுமா சிந்திக்க வேண்டும்? அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்ற கடைசி ரமலான் இது என்றுதான் அந்த ரமலானிற்குள் நுழைய வேண்டும் என்று சொல்லித் தருகிறார்கள். ஆம், எனவே சகோதரர்களே, அல்லாஹ்விடம் அவன் துஆ செய்ய வேண்டும். இப்படி இந்த 4 அம்சங்களையும் ஒரு மனிதன் செய்து இந்த திட்டமிடலோடுதான் அவன் ரமலான் மாதத்திற்குள் நுழைய வேண்டும். அப்படி நுழைகின்ற பொழுது அந்த யாத்திரையில் அவன் பல மாற்றங்களை காணலாம். 30 நாட்கள் கொண்ட அந்த நெடும் பயணத்தில் மாபெரும் வெற்றியையும் புரட்சிகரமான மாற்றங்களையும் அவனில் கண்டு கொள்ளலாம். இதுதான் முதலாவது அம்சம். சமூக ரீதியாக, ஏனைய அவனது குடும்ப ரீதியாக ஏற்பட போகின்ற மாற்றங்கள் அது வேறு. எனவே சகோதரர்களே, இப்படியான திட்டமிடல்கள் எதுவுமே இல்லாமல் தான் நாம் காலாகாலமாக ரமலானிலே நுழைகிறோம், நோன்புகளை நோட்கிறோம். எல்லோரும் போன்று எல்லோருடனும் மக்களோடு மக்களாக சேர்ந்து அதனை கழித்துவிட்டு கடைசியாக மகிழ்ச்சியாக பெண்ணாளையும் கொண்டாடிவிட்டு வெளியேறி விடுகிறோம். இங்கே நான் இன்னும் சில முக்கியமான குறிப்புகளை சொல்ல வேண்டும். ரமலான் மாதத்திலே எங்களது இந்த ஆன்மீக பயணத்திற்கு, உயிர்ப்பான இந்த பயணத்திற்கு முட்டுக்கட்டையாக சில விடயங்களை நாங்களே செய்து கொள்கிறோம். சில விடயங்கள் எங்களுக்கு மிக பெரும் முட்டுக்கட்டையாக வந்திருக்கின்றன. ஒன்று, சரியான நேர முகாமை எங்களிடம் இல்லாமல் இருப்பது. அதைத்தான் நாம் ஏற்கனவே ஒரு நேர சுசியை அமைத்துக் கொள்வது பற்றி சொன்னேன். எங்களது நேரத்தை இன்று கொள்ளையடிப்பதில் மிக முக்கியமான பங்கை வகிப்பது எங்களது கைகளில் இருக்கின்ற போன். சமூக வலைத்தளங்களில் எங்களுக்கு இருக்கின்ற அதீத அக்கறை, ஈடுபாடு. சகோதரர்களே, இந்த ரமலான் மாதத்திலே இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லோரும் நியத்து வைப்போம்.
இதற்கு ஒரு வரையறையை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம், ஒரு கட்டுப்பாட்டை விதித்துக் கொள்வோம். ஏனென்றால் நானாக இருந்தால் அந்த போனிற்குள் செல்கின்ற பொழுது பல மணித்தியாலங்கள் அப்படியே அழிந்து விடுகின்றது. நான் என்னை மறந்து பல மணித்தியாலங்கள் அதற்குள் செலவு செய்து விடுகிறேன். இது ஒரு மிக பெரும் சவாலாக மாறும். எனவே முறையான ஒரு நேர முகாமைத்துவம் பற்றி யோசியுங்கள். ஒன்று. இரண்டாவது சகோதரர்களே, நோன்பு திறக்கின்ற நேரம் போய்விட்டது, அதனால் தான் சுருக்கமாக சொல்லுகிறேன். நோன்பு திறக்கின்ற அம்சம், நோன்பு திறக்கின்ற விடயம் ஒரு மிக முக்கியமான விடயமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அதாவது எங்களது ரமலானை முறையாக பயன்படுத்துவதற்கு மிக பெரும் சவாலாக இருக்கின்ற சில அம்சங்களை கோடிட்டு காட்டுகிறேன். நோன்பு திறக்கின்ற விடயத்தில் நாம் மிக பெரும் பிரயத்தனங்களை எடுத்துக்கொள்கிறோம். என்ன செய்கிறோம் சகோதரர்களே? நோன்பு திறக்கின்ற அந்த நேரம் அற்புதமான நேரம், பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகின்ற நேரம். ஒரு நோன்பாளி ஆத்மார்த்தமாக அற்புதமான ஒரு இன்பத்தை கண்டுகொள்கின்ற நேரம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன செய்கிறோம் தெரியுமா? நோன்பு திறக்கின்ற நேரத்தில் லோ 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 என்று எங்களது நஃப்சுக்கு பின்னால் அலைகிறோம். நோன்பு திறப்பதற்கு தேவையான பொருட்களை வாங்குவதிலும் சேகரிப்பதிலும் அலைந்து திரிகிறோம். வீட்டிலே மனைவி, சில வேளைகளில் மனைவி குழந்தைகள் அதில் மிகவும் ஆழமாக மூழ்கி போய்விடுகிறார்கள். எங்களது நஃப்சுடைய பலகீனம் தான் அது சகோதரர்களே. இது ரமலான் மாதத்திலே ஒரு யாத்திரியன் போன்று, ஒரு பரதேசி போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை அடைந்து கொள்வதற்கான இந்த பயணத்தில் மிகவும் பக்குவமாக தனது நஃப்ஸை கட்டுப்படுத்திக் கொண்டு, தனது ஆசைகளை இச்சைகளை அடக்கிக் கொண்டு பயணிக்க வேண்டிய ஒரு பருவகாலம் அது சகோதரர்களே. அதில் மிக பலகீனமாக இருக்கும். எனவே அதை நாம் முடியுமான அளவு சுருக்கமாக நேரத்தை கவனமாக கை கொண்டு அந்த நோன்பு திறக்கின்ற விடயத்தை நாம் செய்ய வேண்டும். இன்னும் ஒன்று இருக்கின்றது, இப்பொழுது சில ஆண்டு காலமாக பிடித்திருக்கின்ற ஒரு நோய் என்றே சொல்லலாம், நோன்பு திறக்க வைப்பது, இஃப்தார். அதாவது நோன்பு திறக்க வைத்தல் என்பது ஒரு முக்கியமான வணக்கம். இஸ்லாம் மிக அற்புதமான வெகுமானத்தை சொல்லி இருக்கின்ற ஓர் அற்புதமான வணக்கம். நோன்பு திறக்க செய்கின்ற மனிதன் நரகத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்கிறான், அவனது பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறான் என்று ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. சகோதரர்களே, யாருக்கு நோன்பு திறக்க செய்வது, எதற்காக செய்வது, அந்த கன்செப்டை இன்று நோன்பு திறக்கின்ற படலங்கள் புரியவில்லை என்பதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. நோன்பு திறப்பதற்கு ஒரு மிடல் தண்ணீரை கொண்டு, ஒரு ஈச்சம்பழ கீற்றை கொண்டு, ஒரு மிடல் பாலை கொண்டு நோன்பு திறப்பதற்கு வழி இல்லாமல் தவிக்கின்ற ஏழை எளியவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு நோன்பு திறக்கின்ற ஏற்பாட்டை செய்யுங்கள். இந்த ரமலான் மாதம் அற்புதமான வாழ்வியல் தத்துவங்களை மனிதனுக்கு புரிய வைக்கின்ற ஓர் அற்புத மாதம். ஏழை பணக்காரன், அரசன் ஆண்டி, படித்தவன் பாமரன், முதலாளி தொழிலாளி என வாழ்க்கையின் எதிரும் புதிருமான இரண்டு வித்தியாசமான துருவங்களில் பயணிக்கின்ற எல்லோரையும் ஓர் புள்ளியில் நிறுத்தி எல்லோரையும் சமப்படுத்தி வாழ்வியல் தத்துவத்தை புரிய வைக்கின்ற அற்புதமான மாதம் இது. ஏழை ஏழையாகவே விடப்படக்கூடாது. ஏழைகளின் பசியையும் தாகத்தையும் நீ புரிந்து அவர்களுக்கு தான தர்மம் செய்து அவர்களுக்கு நோன்பு திறக்கின்ற ஏற்பாட்டை செய். அதன் மூலம் இவ்வகையான பேறுகளை பெற்றுக் கொள்வாய் என்றுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்றது. இதை விட்டுவிட்டு யார் யாரையெல்லாம் எங்கெங்கிருந்தோ கூட்டிக் கொண்டு வந்து அதனை படம் எடுத்து அது மிக பயங்கரமாக இருக்கின்றது சகோதரர்களே. இந்த பெருமையையும் இந்த வீணான விஷயங்களையும் இந்த தேவையற்ற செலவினங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. யதார்த்தம் தான். எனவே நாம் எமது நோன்புகளை பாழாக்கி விடக் கூடாது. நோன்பு திறக்க யார் கூப்பிட்டாலும் சென்று பந்தியில் குந்துகின்ற விடயத்தை நாம் கவனமாக செய்ய வேண்டும். ஹலாலான உணவை கொண்டு நோன்பு நோற்றுவிட்டு யார் என்ன எவடம் என்றே தெரியாது நோன்பு திறக்க வாருங்கள் என்றால் போய் பந்தியில் குந்துகிறோம், உண்டு விடுகிறோம். சகோதரர்களே, கவனமாக நாம் இருக்க வேண்டும். எங்களது நோன்பு பறிபோகின்ற சில விடயங்களை தான் நான் இங்கே சுட்டி காட்டுகிறேன். இது ஒன்று. அடுத்ததாக சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விடயம், ரமலானிலே ஒரு மனிதன் அவன் விதைக்கின்ற விதையின் அறுவடைகளை அடைந்து கொள்கின்ற காலம்தான் அவனது கடைசி பகுதி.
ரமலானுடைய கடைசி பகுதி. இது எங்களில் பெரும்பாலானவர்களால் வீணடிக்கப்படுகின்றது. குறிப்பாக எங்களது பெண்களால் இது அப்படியே அழிக்கப்படுகின்றது. என்ன செய்கிறார்கள்? நோன்பு ஆரம்பத்தில் இருந்தே பெருநாளுக்கு தேவையான ஆடைகளை கொள்வனவு செய்வதற்கு புறப்பட்டு விடுகிறார்கள். இது எப்பொழுது சூடு பிடிக்கின்றது என்றால், நோன்பு 20 தாண்டுகின்ற பொழுது எல்லோரும் பாதையிலே, ஒரு சிலரை தவிர அதிகமான பெண்கள் பாதையிலே பவனி வருகின்ற ஒரு நிலையை பார்க்கலாம். ஆண்களும் தான். இரவு நேர சந்தை வேறு, ஒரு கட்டுப்பாடு இல்லை, ஆண் பெண் கலப்பு, சமூக விரோத செயற்பாடுகளோடு அந்த ரமலானின் கீர்த்தியும் சங்கையும் அழிக்கப்படுகின்ற ஓர் சூழ்நிலை பகிரங்கமாக எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இது ஒரு ஆபத்தான நிலை சகோதரர்களே. நாம் எமது ரமலானை, எமது நோன்பை, அந்த நோன்பு எங்களுக்கு தருகின்ற கூலிகளை இழந்து கொண்டிருக்கிறோம். பிந்திய பத்தில் பள்ளிவாசலோடு யாத்திகாஃப் இருக்க வேண்டிய நாங்கள் பாதைகளிலே அலைந்து திரிகிறோம். எவ்வளவு பெரிய பாவம்! உடுப்பு எடுக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. எல்லோரும் புத்தாடை அணிந்து பெருநாளை கொண்டாட வேண்டும். ஒரு சரியான திட்டமிடலோடு பயணிக்கின்ற ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் என்ன செய்வான்? ரமலான் மாதத்திற்கு முன்பே அவனது பெருநாளுக்கு தேவையான ஆடையை அவன் கொள்வனவு செய்து கொள்ளலாம். அல்லது ரமலானில் தான் அவன் எடுக்க வேண்டி வந்தாலும் முறையாக நேரத்தை வரையறுத்து அவசரமாக சென்று ஒரு ஆடையை எடுத்துக்கொண்டு திரும்பி விடலாம். அது என்ன சகோதரர்களை நடைபெறுகின்றது? கசப்பாக இருந்தாலும் உண்மையை சொல்ல வேண்டும். ஏன் ரமலான் எங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்பதற்கான பதில்களைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எங்களது ரமலானின் நன்மைகளை அழித்துக் கொண்டிருக்கின்ற அம்சங்களைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாம் கவனமாக சிந்திக்க வேண்டும். எனவே ரமலான் சகோதரர்களே, நன்மைகளை கொள்ளையடிப்பதற்காக ஒரு முஃமினுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பருவ காலம், ஒரு சீசன். அந்த சீசனை தயவு செய்து யாரும் தட்டி பறிக்காதீர்கள். அதனால்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள், உங்களுக்கு கீழ் உள்ள வேலைக்காரர்களுக்கு, ஊழியர்களுக்கு, பணியாளர்களுக்கு இலேசை ஏற்படுத்துங்கள். ஆம், அந்த வழிகாட்டல் எங்களுக்கு பல செய்திகளை சொல்லுகின்றன. ரமலான் மாதம் இந்த நாட்டிலே, இந்த முஸ்லிம் சிறுபான்மையாக வாழுகின்ற இலங்கை போன்ற இந்த நாட்டிலே ரமலான் மாதம் முழுக்க பாடசாலைகளுக்கு விடுமுறை கொடுக்கப்படுகின்றன. ஏன்? இது எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்ற ஒரு வரப்பிரசாதம் சகோதரர்களே. ஆனால் அதனையும் அழித்துவிடக்கூடிய வேலைகளை நாங்கள் செய்கிறோம், நாங்களாக செய்கிறோம். இது மிக பெரும் அபத்தம். பிள்ளைகளுக்கு காலை 7 மணி முதல் இரவு நேரம் வரை தனியார் வகுப்புகளை நடாத்துகின்றவர்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், சிந்தியுங்கள், ஈமானோடு சிந்தியுங்கள். என்ன சகோதரர்களே இது? பகல் முழுக்க நோன்பு நோக்கட்டும் என்று பாடசாலை விடுமுறை கொடுத்திருக்கின்றது. தனியார் வகுப்பு கடைகளை நடாத்துகின்றவர்கள் பிள்ளைகளை வதை செய்கிறார்கள். இது மிகப்பெரிய பாவம். ஒரு கட்டுப்பாட்டை விதித்துக் கொள்ளுங்கள், முறையாக செயல்படுங்கள், ஒற்றுமையோடு குறித்த ஒரு நேரத்தை வரையறுத்துக் கொண்டு இதனை அழகாக ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம். சகோதரர்களே, அதற்கு நாங்கள் எங்களில் பலரும் தயாரில்லை. கசப்பாக இருந்தாலும் சொல்ல வேண்டும். இதில் நாம் ஒரு கட்டுப்பாட்டை கடைபிடித்துக் கொள்வோம் என்பது எனது பணிவான வேண்டுகோள். அதே போன்றுதான் உணவு சாலைகளை திறந்திருப்பவர்கள் மனச்சாட்சியோடு நடந்து கொள்ளுங்கள். நாங்கள் முஃமின்கள். நாங்கள் ஒரு வெளியூரிலே அல்லது ஒரு காரியாலயத்திலே வேலை செய்கிறோம் என்றால், எங்களது காரியாலயத்தில் எங்களோடு பணிபுரிகின்ற மாற்று மத சகோதரர்கள் எங்களுக்கு முன்னால் நோன்பு காலத்தில் சாப்பிடுவதில்லை, குடிப்பதில்லை. கேட்டால் அவர் நோன்பாளி என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்கிறார். அப்படி ஒரு மனோநிலை அவருக்கு இருக்க, உணவு சாலைகள் நடத்துகின்றவர்கள் வளமை போன்று சுபகிலிருந்து கடையை திறந்து பகிரங்கமாக அவரும் திண்டு உண்டு பலரையும் நோன்பு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்க வேண்டாம். நிச்சயமாக ரமலான் உங்களை வறுமையில் ஆழ்த்தாது. ரமலான் உங்களுக்கு வருகின்ற ரிஸ்கை ஒரு பொழுதும் தடைபட செய்யாது. ரமலான் அருள் நிறைந்த மாதம். அல்லாஹ்வுக்காக இந்த மாதத்தில் ஒரு வரையறையை பேணிக் கொள்ளுங்கள். பகல் நேரத்திலே கடையடைப்பு செய்யலாம். பல காரணங்களை சொல்லுகிறார்கள். வீடு கட்டுகிறார்கள், அது அப்படி இப்படி. அப்படி அல்ல.
இது ஒரு பருவ காலம், நன்மைகளை கொள்ளையடிக்கின்ற காலம். எல்லாவற்றையும் நிறுத்துங்கள், அல்லாஹ்வோடு இணையுங்கள், இந்த யாத்திரையில் முழுமையாக நுழையுங்கள். சகோதரர்களே, பகல் 2 மணிக்கு பிறகு 3 மணிக்கு பிறகு அந்த கடைகளை திறக்கலாம். சில விடயங்களை நாம் நிதானமாக அல்லாஹ்வை முன்னிறுத்தி ஈமானோடு சிந்திக்க வேண்டும். கடைசியாக சொல்லுகின்ற ஒரு செய்தி, வாலிபர்களே, சிறுவர்களே, தயவு செய்து இரவு நேரங்களிலே உங்களது சேட்டைகளை செய்ய வேண்டாம். பள்ளிவாசலுக்கு செல்கின்றவர்கள் பெண்கள் பள்ளிவாசலுக்கு தொழச் செல்வார்கள், வருவார்கள், போவார்கள். நீங்கள் இதனை ஒரு வேடிக்கையாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். மோட்டார் சைக்கிளிலே 2-3 பேர்களாக இருந்து கொண்டு பாதைகளிலே கூச்சலிட்டு திரிகின்ற அசிங்கத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். பள்ளிவாசல்களுக்குள் வந்து குளப்படி செய்கின்ற வேலையை தவிர்த்து கொள்ளுங்கள். சைத்தானிய சேட்டைகளை அடக்கிக் கொள்ளுங்கள். மற்றவர்களின் சாபத்திற்கு ஆளாக வேண்டாம். உயிர்ப்போடு அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இந்த ரமலான் மாதம் கழிவதற்கு எல்லோரும் ஒத்துழைப்பு செய்யுங்கள். நாட்டுடைய சட்டதிட்டத்தை பேணிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இவ்வாறு நாம் முறையாக ரமலானுக்குள் நுழைகின்ற பொழுது அல்லாஹ்வின் அருள் எங்கள் எல்லோருக்கும் கிட்டும். வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் ஏற்று கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உனக்கு விருப்பமான நல்லடியார்களாக எங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வாயாக. சங்கையான ரமலான் மாதத்தை முழுமையாக பயன்படுத்தக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. ரமலான் மாதத்தின் அனைத்து அருட்பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக எங்களை ஆக்குவாயாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹில் லத்தீஃபில் கரீம் அர்-ரഊஃபிர் ரஹீம் العزيز الحكيم الذي هدانا لدين الإسلام وجنبنا طريق الغواية والتأثيم فضلا منه ونعمة والله ذو الفضل العظيم وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم ثم أما بعد فيا أيها العباد الحاضرين اتقوا الله حق التقوى وقال تعالى أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله المولانا العظيم بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم أقول قولي هذا وأستغفر الله العظيم الجليل لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم ثم أما بعد فيا أيها الناس اتقوا الله حق التقوى واستمسكوا من الإسلام بالعروة الوثقى واحذروا المعاصي فإن أقدامكم على النار لا تقوى واعلموا أن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل بدعة ضلالة وعليكم بالجماعة فإن يد الله على الجماعة ومن شد في النار واعلموا أن الله سبحانه وتعالى أمركم بأمر بدأ فيه بنفسه فقال تعالى قولا كريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد صاحب الوجه الأنور والجبين الأزهر وارض اللهم عن الأربعة الخلفاء الراشدين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه وسيدنا عمر بن الخطاب رضي الله عنه وسيدنا عثمان بن عفان رضي الله عنه وسيدنا علي بن أبي طالب رضي الله عنه وعن بقية الصحابة والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين وعنا معهم بعفوك وكرمك وإحسانك يا أرحم الراحمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين وانصر عبادك الموحدين
اللهم ادفع عنا الغلا والوبا والربا والزنا والزلازل والمحن وسوء الفتن ما ظهر منها وما بطن عن بلدنا هذا خاصة وعن سائر بلاد المسلمين عامة يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا، ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقم الصلاة.